கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் டெம்போ வாகனம் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானல் நகரம் என்பது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த வார விடுமுறை காலங்களில் அதிக அளவில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலை மற்றும் பழனி கொடைக்கானல் இந்த 2 பிரதான சாலைகளை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இந்த விபத்தானது மலேசியா பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள். அப்போது பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு கொடைக்கானலில் அவர்களை சுற்றுலா காலங்களை போக்குவதற்காக கொடைக்கானலை நோக்கி வந்து கொண்டிருந்த போது பழனியிலிருந்து வந்திருந்த அந்த டெம்போ வாகனம் என்பது கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே இருக்கக்கூடிய வெள்ளப்பாறை என்ற இடத்தில் சுமார் 100 அடி பள்ளத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அடர்ந்த வனப்பகுதியில் இந்த வாகனம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட இதுவரை 12 பேர் சிக்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 4 பேர் படுகாயங்களுடன் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் மற்றும் அந்த பகுதியில் சென்றிருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் இணைந்து அந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை தற்போது மீட்க வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தற்போது மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளில் 4 பேர் தற்போது வரை படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்களை கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கும் பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது. மேலும் அந்த பகுதிக்கு அந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.